குண்டுக்கே டாட்டா காட்டியவன் பிள்ளைகள் நாங்க, சிங்க தலைவியுடைய பிள்ளைகள் நாங்க. எங்களை மிரட்டி பாக்குறியா? பார்த்து இருந்துக்குங்க. உங்களை கண்டித்தே நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண வைத்து விடாதீர்கள். மதுரையிலே விழுந்தால் தமிழ்நாடே குலுக்கி எழுந்து கொண்டு நீ யாரை காவல் பார்க்க வைக்கிற? எங்க கூட்டத்துல என்னடா சலசலப்பு? நீ யார் உன்னை பாதுகாக்க கூப்பிட்டது? என்ன இங்க வந்து மிரட்டுறீங்கள? நடக்கிறது எம்ஜிஆர் கூட்டம் தான், எம்ஜிஆர் பிறந்தநாள் கூட்டம். தொண்டையை தொண்டையில வைத்து வாழ்ந்தவன் என் எம்ஜிஆர். குண்டுக்கே டாட்டா காட்டியவன் பிள்ளைகள் நாங்க, சிங்க தலைவியுடைய பிள்ளைகள் நாங்க. நீங்க புரட்சி தமிழர் எடப்பாடியோடைய படைகள் நாங்க. எங்களை பாக்குறியா? எங்களை மிரட்டி பாக்குறியா? ஏன்னா காவல்துறை ஆணையாளர் சொல்லியிருக்காரா? மதுரையுடைய காவல்துறை ஆணையாளர் சொல்லியிருக்காரா? அதிமுக கூட்டத்தில் இதுக்கு மேல கூட்டம் கூடக்கூடாது. அது திமுக கூட்டமா இருந்தா அவங்களுக்கு வேணா கூட்டம் வராம இருக்கும். மக்கள் வெதித்து போயிருக்காங்க, மன புழுங்கி போயிருக்காங்க. இந்த ஆட்சியை ஏண்டா அமர வைத்தோம் அப்படின்னு புழுங்கி போயிருக்காங்க. இங்க என்னன்னா காவல்துறையில் 2 பேரு என்னன்னா எங்களை மிரட்டுறீங்க. யார சட்ட ஒழுங்கு பாதுகாக்கின்ற வகையில் ரவுடிகளை மிரட்டு, நீ கட்ட பஞ்சாயத்து பண்றவனை மிரட்டு, யார மிரட்டணுமோ அவனை மிரட்டாம எங்களை வந்து மிரட்டினா என்ன சாட்ட? என்ன நாங்க அவ்வளவு பயந்தவங்களா? பார்த்து இருந்துக்குங்க. இங்க மட்டுமல்ல, அதே மாதிரி திடீர்னு இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காரு. நான் இந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, மதுரையில எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. உங்களை கண்டித்தே நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண வைத்து விடாதீர்கள். மதுரையிலே விழுந்தால் தமிழ்நாடே குலுக்கி எழுந்து கொள், புரிந்து கொள் என்பதை இந்த நேரத்தில் தெரியும். சங்கடப்படாது, சும்மா அப்படிதான். ஏன்னா நம்மளை மிரட்டலாமா? எவ்வளவு தாய்மார்கள் இருந்திருக்காங்க. டேய், எங்க தலைவனுக்கு பிறந்த நாள் அழைக்காமல் வந்திருக்காங்களே, நிர்வாகிகளை அழைப்போம். நிர்வாகிகளை தான் கணக்கெடுக்க முடியும். மக்கள் வந்தா நாங்க என்ன செய்யறது? தாய்மார்கள் 20 பேர் கூடியிருக்கிறார்களே. எனவே எங்களை மிரட்டார்கள். நாங்கள் காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கிறோம். 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கிறேன் இதே மதுரையிலே. ஆனால் எந்த காக்கி சட்டக்காரங்க நான் போன் போட்டு பேச மாட்டேன். எந்த தவறு நான் துணை போக மாட்டேன். அப்படிப்பட்ட எங்களுடைய கூட்டத்தில் நீ வந்து எங்களை வந்து மிரட்டினா தப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.